எனிமீஸ் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹீரோ யார் அப்படின்ட்டுன்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. எனக்கே வந்து தெரியல. இந்த ஸ்டோரியை நினச்சி எனக்கே க்யூரியாரிட்டியாக இருக்குது. அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த பார்ட் 1 மட்டும்தான் வந்து ஆத்தர் வந்து சொன்னாங்க. ஸோ ஆத்தர் சொன்ன ஸ்டோரி தான் இது. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக நான் 10th 11th படிச்சுட்ருக்கையில் வந்து படித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 11th படிக்கல இல்லை, ஆத்தர் வந்து 10th படிக்கும்போது அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்துலாம் அமுச்சு விட்டாங்க. நான் வந்து பாதி படிச்சிருக்கேன். இதில் உள்ள கேரக்டர் நேம்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பட் ஸ்டோரியை வந்து நான் மறந்துட்டேன். பார்ப்போம். சீசன் 2 வரை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்ட் 1 வந்து இது 1 மாதமாக வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி அவங்கள வந்து எப்போடா ஃப்ரீ ஆவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அவள் ஃப்ரீயாகி ஒரு பார்ட் மட்டும் எழுதி எனக்கு அமுச்சு விட்டா. ஸோ இந்த பார்ட் வந்து நல்லா தான் இருக்கும். பட் யார் ஹீரோ அப்படிங்கிறது வந்து தெரியல. ஓட் 7ல் வந்து இது யாராக கூட வந்து ஹீரோவாக இருக்கலாம். ஜேகேவாக இருக்கலாம், சுகாவாக இருக்கலாம், வியா இருக்கலாம், ஜிமினா இருக்கலாம், ஆரம்ஜின், ஜே ஹோப், யாராக வேணால் வந்து இருக்கலாம். பார்ப்போம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வருது. ஸோ அடுத்தடுத்த கேபாப் குரூப்லேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து இன்ட்ரோ வந்து வேணாம். நான் போக போக வந்து இன்ட்ரோ வந்து சொல்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த எஃப்எஃப் வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து வீக் ஒரு 1 ஷாட் நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பீச்சில் ஓட பார்ட் 3 வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜேகேக்கு 2 ஸ்டோரி ஆன் த வேலை இருக்குது. அதுவுமே வந்து எஃப்எஃப் தான். ஸோ 1 ஷாட் வந்து கிடையாது. அதையுமே நான் வந்து கூடிய சீக்கிரம் டெய்லி ஒவ்வொன்று போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். ஹே எந்திரிங்கடி, 3 பேர் எப்படி தூங்குறாளுங்க? ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. எந்திரிங்க, காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும்ல. எந்திரிக்கிறோம்மா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சொல்கிறா. இப்போ வந்து ஒயனோட அம்மா தான் வந்து எழுப்புனாங்க. ஹே ஹியா, மாஷி எந்திரிங்கடி, ஏற்கனவே 8:15 ஆயிடுச்சு. என்னது 8:15 ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கசின்ஸ் வந்து எந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஹியா மாஷி வந்து உங்கள் சித்தப்பா பொண்ணுங்க. எப்படின்ட்டுனா உங்களோட அப்பா, ஹியாவோட அப்பா, மாஷியோட அப்பா 3 பேருமே பிரதர்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஒன்றா தான் வந்து வீட்டில் வந்து இருக்கீங்க. இப்போ வந்து எழுப்பிட்டு போனது வந்து உங்கள் அம்மா, சரிங்களா? ஸோ அந்த இடத்த அப்படியே வந்து கட் பண்ணிட்டு அட் த காலேஜ் நீங்கள் 3 பேருமே வந்து கிளாஸை வந்து முடிச்சுட்டு கேன்டீனில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல ஹியா சொல்கிறா, அம்மா அடி இந்த மேக்ஸ் சொட்டத்தலை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாண்டி. அப்போல மாஷி வந்து சொல்கிறா, என்னடி சொல்கிற, என்னடி பண்ணாரு உன்னைய? அப்போல வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அடி லூஸு, அவள் வந்து இன்றைக்கி மேக்ஸ் சாரோட கிளாஸை பற்றி சொல்லிகிட்ருக்கா. அப்போல மாஷி வந்து சொல்கிறா, ஹோ அப்படியா, நான் என்னமோ வேற என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போல ஹியா, உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஷியை துரத்திட்டே வந்து ஓடுறா. ஸோ இவங்க 2 பேருமே சிரிச்சிட்டே வந்து ஓடுறாளுங்க. நீங்கள் வந்து கேன்டீனில் உட்காந்து புக் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு புக் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து புக் படிச்சுட்ருக்கீங்க. அப்போல வந்து அங்கே சூபின் வந்து வர்றான். ஸோ டுமாரோ பை டுகெதரில் வந்து ஒரு மெம்பர். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வர்றான். ஹலோ ஒய்யன் அப்படின்ட்டு வந்து உங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஹாய் சூபின், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக சூபின் வந்து ஒரு கொரியன் பையன்தான். அவனுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணி வந்து படிச்சுட்டு வந்து இருக்கான். ஆக்சுவலாக சூபின் வந்து உங்களை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். அது உங்களுக்கே வந்து தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் அதை பற்றி வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் வந்து இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அவன் உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு டவுட் வந்து கேட்குறான். ஒய்யன், எனக்கு வந்து இந்த சாப்டரில் கொஞ்சம் டவுட்ஸ் கொஞ்சம் சொல்லித்தரியா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீங்களும் சரி சூபின் வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உட்கார சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சேரில் வந்து உட்காரான். நீங்கள் வந்து அவனுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறீங்க. பட் வந்து அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் வந்து அவனை வந்து பார்க்கல. நீங்கள் வந்து புக்கை பார்த்து வந்து அவனுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவன் உங்களே வந்து
பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு வந்து இருக்கா. சூபின் பின்னாடி நிறைய பொண்ணுங்க வந்து சுற்றுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொண்ணையும் பார்க்காம உங்கள் பின்னாடி தான் வந்து சுற்றிட்டுருக்கான். நீங்கள் அப்போயில் என்ன சூபின் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அப்போ தான் வந்து சூபின் ரியாலிட்டிக்கே வர்றான். புரிஞ்சது ஒயன் தேங்க்யூ அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். அப்போயில் ஹியா மாஷி வந்து அங்கே வராளுங்க. அப்போயில் ஹியா வந்து சொல்கிறா, என்னடி உன்கிட்ட சூபின் கடலை போட்டு போகிறான் போல். அப்போயில் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போல்லாம் இல்லடி அவனுக்கு ஏதோ டவுட்டு, ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போகிறான் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போயில் வந்து மாஷி சொல்கிறா, என்னடி உனக்கு வந்து இது புரியுதா இல்லையா, அவன் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க, ஆனால் அவன் வந்து உன் பின்னாடி வந்து சுற்றுறான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறா. நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் ஐயை வந்து இப்படி ரோல் பண்ணிவிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறீங்க. நீங்கள் 3 பேரும் வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. நீங்களும் மாஷியும் வந்து பேசிட்டு வந்து போகும்போது ஹியா வந்து பின்னாடி வந்துட்டுருக்கா. அப்போல்லாம் வந்து கையை வந்து யாரோ பிடிச்சி ஒரு எம்டி கிளாஸில் வந்து பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. அவள் ஷாக்கடாக வந்து பார்த்தா அவன் முன்னாடி வந்து அவன் ஆள் இன்ஜின் வந்து நிற்கிறான். ஸோ இன்ஜின்மே வந்து டுமாரோ பை டுகெதரோட ஒரு மெம்பர். ஸோ அதுமே எல்லாருக்கும் வந்து தெரியும். அப்போ இல்லை ஹலோ பேபி அப்படின்ட்டு வந்து இன்ஜின் வந்து ஹியாவை பார்த்து வந்து சொல்கிறான். அப்போ இல்லை ஹியா, ஹே பேபி இங்கே என்ன பண்ணுற, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு, வா வெளியில் போகலாமா, ஐயோ கிளாஸ் இருக்குது, ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லி வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது யுன்ஜன் வந்து ஹியா வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு வா பேபி போகலாம் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஹியாவுமே ஓகே வா பேபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து வெளியில் ஊர் சுற்ற வந்து போயிட்டாங்க. அப்போயில் வந்து மாஷி வந்து திரும்பி பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகும்போது திரும்பி பார்த்தா ஹியாவை காணோம். அப்போயில் வந்து ஒயன்ட்ட வந்து கேட்குறா, எங்கடி ஹியாவை காணோம், பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா, ஐயோ உனக்கு தெரியாதா, அவ எங்கே போயிருப்பா, அவள் ஆளு கூட ஊர் சுற்ற போயிருப்பா, வருவா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாஷியுமே கிளாஸ்க்கு போயிட்டு கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ காலேஜ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் 2 பேரும் வெளியில் வர்றீங்க. அப்போயில் வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு பைக் வந்து நிற்கிது. பார்த்தா அந்த பைக்கில் வந்து ஜாக்சன் வந்து இருக்கார். ஸோ ஜாக்சனையுமே எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய பேருக்கு க்ரஷும் கூட. ஸோ ஜாக்சன் வந்து நிற்கிறாரு. ஸோ மாஷியை பார்த்து ஹே பேபி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. ஆக்சுவலாக வந்து மாஷியும் ஜாக்சனும் லவ் வந்து பண்ணல, 2 பேருக்குமே லவ் வந்து பண்ணல. ஸோ சும்மா வந்து வெளியில் சுற்றுறது, டேட்டிங் அவுட்டிங் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, டைம் பாஸ் மாதிரி 2 பேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போயில் மாஷி வந்து உங்களை பார்க்குறா, நீங்கள் அதான் போன முடிவு பண்ணிட்டீல, என்ன பார்வை, போய் தொலைப்போ, ஆளுக்காளு ஒவ்வொரு சைடு போயிட்டீங்க, நான் மட்டும் தனியாக போகிறேன், வீட்டில் போயிட்டு என்ன பதில் சொல்ல போகிறேனோ தெரியல, போங்கடி போங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் மாஷியை பார்த்து வந்து சொல்கிறீங்க. அப்போயில் அவள் தேங்க்யூ என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஸோ ஜாக்சனோட வண்டியில் ஏறி வந்து போயிடுறா. நீங்களுமே வந்து வீட்டுக்கு வந்து பஸ் வந்து பிடிச்சி வந்து போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. அப்போல்லாம் ஹியாவோட அம்மாவும் மாஷியோட அம்மாவும் எங்கேம்மா அவளுங்க 2 பேரையும் காணோம், அது வந்து இது அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காளுங்க, வந்துடுவாங்கம்மா, நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரிடா கண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போயில் உங்கள் அம்மா வந்து சரிடா நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே உங்கள் ரூமுக்கு வந்து மாடிக்கு வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவுன்ஸ்டைன் வந்து கீழே வர்றீங்க. அப்போயில் பார்த்தா உங்களுக்கு செம ஷாக்கு, கீழே சோஃபாவில் வந்து சூபின் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து கீழே போயிட்டு சூபின் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போயில் உங்கள் அம்மா வந்து உனக்கு சூபினை முன்னாடியே தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறீங்க, ஆமாம்மா என் காலேஜ் மேட், உங்களுக்கு எப்படி சூபினை தெரியும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போயில் வந்து உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைடா பக்கத்தில் வந்து க்ரோசரி திங்ஸ் வாங்க வந்து ஷாப்பிங் வந்து போனேன், அப்போயில் வந்து எனக்கு சூபின் தான் வந்து
வந்து ஹெல்ப் பண்ணா, வீட்டில் வந்து ட்ராப் பண்ணா, திங்ஸ் வந்து என்னால் எடுத்துகிட்டு வந்து வர முடியல, இந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணா, அதான் வீடு வரை வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு போப்பான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் ஹோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. அப்போல வந்து சூபின் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறான், மா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து ஒய்யனை வெளியில் கூப்பிட்டு போகலாமா வித் யுவர் பெர்மிஷன் அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறான். உங்கள் அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சுட்டு சரிப்பா 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் சூபினுமே வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு சூபினோட வந்து காரில் வந்து போகிறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, 2 பேருமே வந்து பேசிக்கலை. அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ், நைட் வந்து ஆயிடுது. ஸோ நைட் ஆகிடுது. அப்போல வந்து சூபின் வந்து காரை வந்து நிறுத்திட்டு ஸோ உங்கள் 2 கண்ணையும் மூடி வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்து வர்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனதுக்கப்புறம் வந்து உங்கள் ஐயை வந்து ஓப்பன் பண்ணுறான். அது வந்து ஒரு பீச் சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த லைட், அந்த மூனோட லைட், அந்த பீச், அந்த ஃப்ரெஷ் ஏர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹை சூபின் இவ்வளோ அழகாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச், ஐயோ ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சூபினை வந்து ஹக் பண்ணுறீங்க. அவர் ஷாக்கடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் முன்ன மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா. அவருக்கு வந்து ஷாக்கடாக இருந்தாலும் சந்தோஷமாக வந்து இருக்குது. இப்படியே 2 பேரும் வந்து பீச் அந்த வியூவை பார்த்துட்டே இருக்கையில் 2 பேருமே அறியாமல் வந்து கை வந்து கோர்த்துக்கிறீங்க 2 பேர் கையும். அப்போயே வந்து சூபினுக்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போயில வந்து அவர் உங்கள் சைடு வந்து டேர்ன் பண்ணி அவர் சைடு உங்களை டேர்ன் பண்ண வச்சுட்டு ஸோ உங்களை பார்த்து வந்து உங்கள் கண்ணை பார்த்து வந்து சொல்கிறாரு. நீங்களுமே அவர் கண்ணே பார்க்குறீங்க. அவர் ஒயன் என்னை காலேஜில் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க, சைட் அடிக்கிறாங்க, ஆனால் எனக்கு யார் மேலேயுமே ஃபீலிங்ஸே இல்லை. என்றைக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே வந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ண வர்றாரு. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. டு பி கண்டினியூஸ். எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 2 பேரும் கிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த இடத்துல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே யோசனையாக இருக்குது. பார்ப்போம் சூபினும் ஒய்யனும் லவ் பண்ணுறாங்களா என்னங்கிறது வந்து தெரியல. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். உங்களை மாதிரி நானுமே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவன் சொல்கிறத வச்சு தான் வந்து இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் வந்து 1K வந்து ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்டா உங்களோட லவ். என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலாக இருக்கட்டும், இந்த சேனலாக இருக்கட்டும், ஸோ இந்த சேனல் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு கூடவே இந்த இவ்வளோ சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சேனல் வந்து என்னோடய கவனக்குறைவினால், என்னோடய அவசரத்தினால தான் இந்த சேனல் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ இந்த செகண்ட் சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னும் வந்து எனக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு ரொம்ப வந்து நேற்று சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து இந்த பார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ண நான் நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட் சேனல் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே மனம் உடஞ்சி போயிட்டேன். எனக்கு சேனலே வேணாடா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 1.5 months இந்த ஸோ 2 months இருக்கும் ஃபுல்லாக. 2 monthsக்கு அப்புறம் நான் பேக் கொடுத்தேன் இந்த சேனலை. நான் அப்போயே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் ஆரம்பிச்சுட்டு ஸோ 1 dayலேயே எனக்கு வந்து 35க்கு மேலேயே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க வீடியோஸ் போடாமலேயே. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நம்ம இன்ஸ்டாவோட ஐடியோட லிங்க்கும் நம்ம சேனலோட அபவுட்லேயும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாலியாக பேசலாம். அண்ட் மறக்காமல் இந்த பார்ட் வந்து எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்கடா எல்லோரும். டாட்டா, பாய் பாய், லவ் யூ.